ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா February 05, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், எமிஷன்ஸ் லெவல் ரைசிங் ஃபாஸ்டர் இன் இந்தியன் சிட்டிஸ் தான் இன் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவோட நம்மளோட இந்தியன் சிட்டிஸில் வந்து எமிஷன் லெவல் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, லைக் இவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே கம்யூட்டிங் எமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்றாங்க. வாட் இஸ் கம்யூட்டிங் எமிஷன்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது செலவு பண்ணுற அந்த டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், அதிலிருந்து எமிட் ஆகிற பொல்யூஷன், தட் இஸ் கால்டு கம்யூட்டிங் எமிஷன்ஸ். அது வந்து நம்மளுடைய பெர் கேபிட்டாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் டெல்லியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அனலைஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா, இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அதாவது அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா, இந்த கம்யூட்டிங் பொல்யூஷன் வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான அந்த ஆகிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி பக்கத்துலேயே தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீடு பார்ப்பீங்க. இப்போ அர்பனைசேஷன் அதிகமாகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கம்பெனி பக்கத்துலேயே வீடு பார்ப்பீங்க. அப்போ கம்பெனிக்கும் உங்களுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் அரௌண்ட் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து இந்த கம்யூட்டிங் எமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளோனா, இப்போ நம்ம இதுலேயே ஆவரேஜாக நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிரயாணம் பண்ணுறோம்னா 5.9 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதிலே லோயஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நாகாலாந்தில் இருக்க லாங்லியாங் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறவங்க 1.3 கிலோமீட்டர் தான் போகிறாங்க. இதில் ஹையஸ்ட்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 14 கிலோமீட்டர் வரைக்கும் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ இப்படி அதிகமான தூரம் பிரயாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ இந்தியாவில் பெர் கேபிட்டா CO2 அந்த பெர் கேபிட்டா அவுட்கம் இருக்குல்ல, ஃப்ரம் ஹோம் டு ஒர்க்குக்கு போகும்போது அது வந்துன்னா 20 kg அளவுக்கு இருக்குது CO2 பெர் கேபிட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஹையஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, குர்கான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானாவில் கிடைக்குது ஹையஸ்ட்டு. லோயஸ்ட் இருக்கையிலே ஷராவஸ்தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரே ஒரு நல்ல முக்கியமான பாயிண்ட்னா, அர்பனைசேஷன் ஆக கம்யூட்டிங் எமிஷன்ஸ் கம்மியாகுது அப்படின்றாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எப்படி வந்து சைனாவோட வந்து இந்தியா ரொம்ப ஃபாஸ்டராக மூவ் ஆகுதுன்னா, சைனாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 1% இன்க்ரீஸ் இன் அர்பனைசேஷனில் 1% இன்க்ரீஸ் ஆனால் CO2 லெவல் அங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 0.12% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. இதே இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது 0.24% கிட்ட CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் டபுள் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. பட் குளோபல் லெவலில் CO2 எமிஷன் இந்தியாவில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, 2017 4.6% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ, இது வந்து என்னென்னா, நம்மளுடைய நார்மல் எமிஷன், நார்மல் வேர்ல்டு ஆவரேஜை விட இது வந்து கம்மியாக தான் நம்ம எமிட் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமான எமிஷன் ரிலேட்டட் டு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம இந்தியா தான் 4th லார்ஜஸ்ட் எமிஷன் கண்ட்ரி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேர்ல்டில் டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த அர்பனைசேஷன் போகும்போது, அர்பனைசேஷனில் இந்த கம்யூட்டிங் எமிஷன் கம்மியாகும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் நமக்கு டீசல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ டீசல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த எமிஷன் லெவல் குறையும். பட் என்ன எதிர்பார்த்த லெவலுக்கு குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல இவங்க சொல்கிறாங்க, ₹1 டீசல் ப்ரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் அரௌண்ட் 11% கிட்ட அந்த கம்யூட்டிங் எமிஷன் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் லோ இன்கம் கண்ட்ரீஸில், இதே டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஆகுது. இதே லோ இன்கம் லோ லெவல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து என்னென்னா அரௌண்ட் 3% லெவலுக்கு தான் கம்மியாகுது. ஸோ இது ஓரளவுக்கு தான் வந்து என்ன ஒரு எஃபெக்டிவாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறத விட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, எஃபிஷியன்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எஃபிஷியன்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது நமக்கு தெரியும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. தேர்ட் வந்து என்ன, சிம்பிள் மைண்டட் டென்சிஃபிகேஷன் அப்படின்றாங்க. சிம்பிள் மைண்டட் டென்சிஃபிகேஷன் இன் த சென்ஸ், அர்பனைசேஷன் அப்படிங்கிறது நல்ல அதாவது அடர்த்தி அதிகமாக இருக்கிற ஏரியா தான் அர்பனைசேஷன். அப்போ எல்லாமே பக்கத்தில் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கம்யூட்டிங் பொல்யூஷன் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் மைண்டட் டென்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. இது வந்து என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் பியூராக அவங்க சொல்லியிருக்கிறதுனா கம்யூட்டிங் எமிஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 67% கேன்சர் பேஷண்ட்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டை பிஃபோர் 70 ஏஜ் WHO சொல்லியிருக்காங்க. ஸோ WHO ரிப்போர்ட் படி அரௌண்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2018 18.1 மில்லியன் நியூ கேசஸ் கேன்சர் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு வேர்ல்டு வைடு. இதில் 9.6 மில்லியன் பீப்புள் என்ன ஆகுறாங்கன்னா அந்த டிசீஸால் இறந்து போயிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 70% ஆஃப் டெத் எங்கே அதிகமாக இருக்குன்னா லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் வந்து அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அதுலேயும் 67% ஆஃப் பீப்புள் பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட் வந்து என்னென்னா 70 வயசுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு கேன்சருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேன்சருக்கான அந்த ஸ்க்ரீனிங் இது டயக்னிஸ் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கடுத்து என்னென்னா இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் அங்கே அதிகப்படியான டெத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லோ இன்கம் கண்ட்ரீஸில் அதிகமான டெத் வந்து என்னென்னா ரிப்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை தடுக்கணும்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஹெல்த் இதை வந்து என்னென்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி இதில் வேறு எதுவும் இருக்காது. இந்த வேல்யூ மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மற்றபடி இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஃபண்ட் ரைசர் டு செக்யூர் 96 எலிஃபென்ட் காரிடார்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸு. ப்ரிலிம்ஸுக்கு இந்த கொஷின் மேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏஷியன் எலிஃபென்ட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஷியன் எலிஃபென்ட் அலையன்ஸை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5 NGO சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த NGO அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வைல்டு லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இது ஃபஸ்ட்டு. செகண்டு எலிஃபண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அனிமல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் IUCN நெதர்லாண்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு லேண்ட் ட்ரஸ்ட். ஓகேவா, இந்த 5 பேர் IUCN நெதர்லாண்ட் அண்ட் வேர்ல்டு லேண்ட் ட்ரஸ்ட் இந்த 5 பேர் சேர்ந்து இந்த 5 பேரோட நேம் இதில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த 5 பேர் சேர்ந்து ஏஷியன் எலிஃபண்ட் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஷியன் எலிஃபண்ட் அலையன்ஸ் எதுக்காண்டி அப்படின்னா இங்கே எலிஃபண்ட் காரிடார்ஸ் இருக்குல்ல இந்தியாவில், அந்த எலிஃபண்ட் காரிடார்ஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 101 எலிஃபண்ட் காரிடார்ஸ் இருக்குது. இதில் 5 எலிஃபண்ட் காரிடார்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு பாதுகாப்பான எலிஃபண்ட் காரிடார்ஸாக இருக்குது. அரௌண்ட் 96 எலிஃபண்ட் காரிடார்ஸ் வந்து என்னன்னா பாதுகாப்பு இல்லாமல், அதாவது லைக் என்க்ரோச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை காப்பாற்றுறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ரைசிங் தி ஃபண்ட். ஓகே, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் என்னென்னா இந்த ஏஷியன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அரௌண்ட் 20 மில்லியன் யூரோ வந்து ரைசிங்காண்டி இவங்க வந்து இது பண்ணிக்கிருக்காங்க. இவங்க அது எத்தனை வருஷம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 இயர்ஸ் கிட்ட இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ முக்கியமானது இதில் முக்கியமாக எந்தெந்த ப்ராஜெக்ட் வந்து சவுத் இந்தியாவில் வருது அப்படின்னா செக்யூரிங் தமிழ்நாடு கர்நாடகா இன்டர்ஸ்டேட் காரிடார் கால்டு, இந்த பேரில் ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைமை சமரஜ் நகர் எலிஃபண்ட் காரிடார் அட் முதஹள்ளி இஸ் கரண்ட்லி அண்டர்வே. இப்போதைக்கு அவங்க கரெக்டாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க காரிடார் பேர் என்னென்னா தமிழ்நாடு கர்நாடகாவோட இன்டர்ஸ்டேட் காரிடார் கால்டு தலைமை சமரஜ் நகர் எலிஃபண்ட் காரிடார். ஓகேவா, இந்த எலிஃபண்ட் காரிடார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குன்ற மாதிரி கூட கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இதை தான் வந்து என்ன இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 96 எலிஃபண்ட் காரிடார்ஸை வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் கொஷின்ஸ்லாம் எத்தனை காரிடார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். 96 எத்தனை இயருக்கு, 10 இயர்ஸுக்கு, அண்ட் எத்தனை NGO, 5 NGO அந்த நேம் எல்லாமே ஞாபகம் இருக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபண்ட் ரைசர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஸோ மொத்தம் எத்தனை அந்த ஆர்கனைசேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் சொல்லியிருக்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசா கிராக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 129 இந்தியன் ஸ்டூடெண்ட்டை வந்து என்னென்னா யூஎஸில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா விசா ஃபெயிலியர் இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா யூஎஸோட விசா இமிக்ரேஷன் பாலிசி அப்படிங்கிறது அவங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ அந்த இமிக்ரேஷன் லாஸ் யாருக்கு கண்டிப்பாக தெரியும்னா இந்த புரோக்கர்ஸ். இவங்களை யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா புரோக்கர்ஸ், அதாவது ரெக்ரூட்டர்ஸ் அனுப்புகிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான இமிக்ரேஷன் லாவை மறைச்சு இவங்களுடைய அந்த லாபத்துக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூஎஸ் அந்த மாதிரி வேறு மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் அனுப்புகிறாங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃப்ராட்லேண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் கம்யூனிட்டிஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஃப்ராட்லேண்ட் அவங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு விசாவில் உள்ளே அனுப்பி அங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க வைக்கிறதுக்காண்டி அண்ட் அங்கேயே போயிட்டு பெர்மனெண்ட்டாக தங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து யார் மேலே
பெரிய பாதிப்பை கொண்டு போகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் பெரிய பாதிப்பை கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ராட் லேண்டால், ஏன்னா நம்ம பீப்புள் தான் அதிகமாக வந்து கண்ட்ரிஸ் லைக் இப்போ பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அண்ட் கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், இதில் வந்து என்னென்னா அதிகமான இந்தியன் பீப்புள்ஸ் தான் இமிக்ரேஷனில் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இமிக்ரேஷன் பாலிசி நம்ம இதில் வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ளாவாக இருக்கும்போது மற்ற கண்ட்ரிஸ்க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரியான ஃப்ராட் லேண்டர்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கான எந்த வழி, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னா நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் தெரியும், ஓகேவா? சிட்டிசன்ஷிப் அது எங்கே நடத்துகிறாங்க? இப்போ அஸ்ஸாமில் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக என்ன பேசியிருக்காங்கன்னா, எப்படிலாம் வந்து பீப்புளை வந்து அந்த சிட்டிசன்ஷிப் அந்த இதுக்குள்ளே வர விடாமல் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவர் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ஓகேவா? இந்த இதில் இன்னொரு இது சொல்லியிருக்காரு. ஸ்டேட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசிங் ஸ்டேட்லெஸ்னஸ், ப்ரொடியூசிங் ஸ்டேட்லெஸ்னஸ், பீப்புளோட ஸ்டேட்லெஸ்னஸ்க்கு யார் காரணமாக இருக்கிறாங்கன்னா ஸ்டேட்டு தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும். அஸ்ஸாமில் என்ஆர்சி, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போய்கிட்டு இருக்கு. இது எதுனா அஸ்ஸாம் அக்கார்ட் 1985 படி மார்ச் 1971 மார்ச் 24 மிட் நைட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவில் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து என்னென்னா இந்தியன் சிட்டிசன்ஸு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கான இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு கிடையாது அப்படிங்கிறதான் இந்த ஓவரால் இது. இந்த அஸ்ஸாம் அக்கார்டு எதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற இண்டிஜினியஸ் பீப்புளோட கல்ச்சரை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 2, அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து மிகப்பெரிய போராட்டம் கொண்டு வந்து தான் 1985 அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிறது ஒன்று வரும். 3 வந்து என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கு அடுத்து 3 அவங்களுடைய ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து போராடி இருப்பாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான காரணங்களுக்காண்டி தான் இந்த அஸ்ஸாம் அக்கார்டு நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்தப்போ அரௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியிட்டப்போ அரௌண்ட் 40 lakh பீப்புள் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி இன்னும் மக்களை கம்மி பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் அஸ்ஸாமில் இருக்க ஹவுகாத்திக்கு போயிருக்காரு. ஹவுகாத்திக்கு போயிட்டு அங்கே இருக்க பீப்புள்ஸ்ட்டு சில இன்டர்வியூஸாக எடுத்திருக்காரு. அது எந்த மாதிரி அவங்கள பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அஸ்ஸாமில் இருக்க பீப்புளை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் பென்யூரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. நம்ம இருக்க பிரச்சனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நேஷ்னல் ரிஜிஸ்டர் சிட்டிசன்ஷிப்பில் அரௌண்ட் இப்போ வந்து என்னென்னா ஒரு பீப்புள் வந்து அந்த இதுக்குள்ளே இருக்காரு இல்லை அப்படிங்கிறத இவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் இது பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் பீப்புள்ஸ் நமக்கு லோ லெவலில் இருக்க பீப்புள், லோ எஜுகேட்டட் பீப்புள், அவங்களுக்கான பேர் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது ஃபஸ்ட்டு. அண்ட் அவங்களுடைய ஏஜ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த சிட்டிசன்ஷிப் அந்த இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி அவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் அண்ட் இவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு இதில் வந்து ஒமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஒரு இதில் ஒனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த இது வந்து என்னென்னா, அந்த பெங்காலி அந்த ஹிந்தி அந்த இங்கிலீஷ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து இது சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுறாங்க. இது வந்து பெரிய பிரச்சனையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஏழையாக இருக்க பீப்புளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியாது அவங்க பிறந்த தேதி அண்ட் அவங்க வயசு வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டாக்குமெண்ட்டில் பார்த்தா 42 ஏஜ் இருக்குது, ஆனால் இவங்க வந்து 40 ஏஜ்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னதுன்னா அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன வேகான விஷயங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. எப்படின்னா, இப்போ பெண்கள் வந்து இதுக்கு ஆண்களாவது என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மேரிட் ஆனாலும் அதே ஊரில் தான் இருப்பாங்க, வேறு இடத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க ஃபேமிலியை விட்டு. பட் பெண்கள் அப்படி கிடையாது, அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து அவங்களால வாங்கிக்க முடியாது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக மூவ் ஆயிடுவாங்க. அப்படி மூவ் ஆனாலும் அவங்களுடைய அந்த ப்ராப்பர் இன்க்ளூஷன் இன் தட் ஃபேமிலி வந்து என்னென்னா ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் இவங்க சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு பிரச்சனைனா, லைக் 1990s வந்து எலெக்ஷன் கமிஷனராக இருந்த TN சேஷன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன் டைம் மெஷர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் டைம் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நாங்கள் இந்த வருஷம் மட்டும் சில பேரோட ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ண போகிறோம், ஓட்டர்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ண போகிறோம். அப்படி அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து என்னென்னா டவுட்ஃபுல் ஓட்டர் அப்படி, அதாவது அவங்க பேருக்கு அப்புறம் டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டவுட்ஃபுல் ஓட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுற அதிகாரத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட்டில், அதாவது பீப்புள் அஸ்ஸாமில் இருக்க பீப்புள்கிட்ட யார்கிட்ட டி அப்படிங்கிற அந்த வேர்டு இருந்தாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ கரண்ட் இருக்கிற பீப்புளையும் வந்து என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒபேக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஒபேக் ப்ராசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பீப்புள்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த இதில் இல்லையோ, லைக் என்ஆர்சியில் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகலையோ, அந்த பீப்புளெலாம் யாரை போய் அப்ரோச் பண்ணலாம்னா ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனலில் போய் அப்ரோச் பண்ணலாம். பட் ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனலில் யார் இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட அந்த வக்கீலும் யார் இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸோட வக்கீல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும். அண்ட் அந்த டி ஓட்டர் ஆல்ரெடி நம்மளுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 2120 என்ன இருக்குன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு காரணத்துக்காண்டி 2 தடவை பனிஷ் பண்ணக்கூடாது. இது வந்து என்னென்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனலில் அவங்க வந்து ஒரு தடவை அவங்கள ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. அப்படியே ப்ரூஃப் பண்ணாலும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் மறுபடியும் அவங்களுக்கு லெட்டர் சென்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மறுபடியும் வந்து உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புளை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் இந்த கரண்ட் இது வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கிரிட்டிசிசம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், இந்த கிரிட்டிசிசம் இதெல்லாம் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, அதெல்லாம் வந்து பாயிண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ என்ஆர்சியை பற்றி என்ன இது கேட்டாலும் அதில் இருக்க ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது நம்ம இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா அப்பீஸ்மெண்ட் பட்ஜெட்னா அதாவது பட்ஜெட்டை பாராட்டுற மாதிரி பேசுகிறாங்க. பட் என்னென்னா இவங்க வந்து பட்ஜெட்டில் இருக்க சில பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு முக்கியமான 2 ஸ்கீமை பற்றி இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னா பிஎம் கிஷான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் லைக் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு கொடுக்குற 2 ஓகே, அதுக்கு இந்த 2 யோஜனாவை பற்றியும் ஒரு கிரிட்டிசிசேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 2 யோஜனாவை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய பட்ஜெட் இதை பாருங்கள். ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். அந்த ஸ்கீம் என்னென்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு 15,000 சேலரிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மாதம் 3,000 ரூபா 60 ஏஜுக்கு அப்புறமா ஓகேவா கொடுக்க போகிற பென்ஷன் ஸ்கீமுக்கு பேர் தான் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா. இந்த யோஜனா படி நீங்கள் வந்து 18 வயசில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா 55 ரூபா கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், 55 ரூபா கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்கள் வந்து 29 வயசில் ஜாயின் பண்ணிங்கன்னா 100 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து 100 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதை தான் கான்ட்ரிபியூஷன் லெவலில் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுதான் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இந்த 15,000 சேலரி வாங்குறத வந்து என்ன எந்த லெவலுக்கு அவங்க இன்ஷூர் பண்ண போகிறாங்கன்றது ஃபஸ்ட்டு பிரச்சனை. செகண்ட் வந்து என்னென்னா இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறவங்க. இதில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது அவங்கள டேரெக்டாக உடனே போயிட்டு அவங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. பட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஏற்கனவே டிப்ரைவ்டு பீப்புள். அவங்க வந்து அவங்க வாழ்நாளில் 30 வருஷம் காசு கட்டி 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்கறது வந்து என்னென்னா அவங்கள வந்து ஒரு ஏமாத்துற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ உடனடியாக ஏன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வெரி டிப்ரைவ்டு பீப்புள். அப்போ அவங்கள உடனடியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி உடனடியாக கன்சிடர் பண்ணாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 50 வருஷம் கழிச்சு தான் கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமே கொண்டு வந்திருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் ஒரு ஃப்ளா தான். ஏன்னா 60 வயசு வரைக்கும் யாருக்கு போகிறோம்னு நமக்கு தெரியாது. அது ஏன்னா அது அடுத்த பிரச்சனை. நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸில் வந்து என்னென்னா அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் நம்ம கிரிட்டிசிசமாக எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஓகேவா. இது அந்த பிஎம் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனாவுக்கான ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்க அடுத்த யோஜனா இது வந்து பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா, அதாவது பிஎம் கிசான் அப்படிங்கிறது. இந்த யோஜனா படி பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன 6,000 ரூபாய் இயர்லி கொடுப்பாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 3,000 ரூபா 2,000 ரூபாய் 2,000 ரூபாய் 2,000 ரூபான்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இப்போ என்னென்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி ஃபார்மர்ஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கரெக்டாக கிடைக்கிறதில்ல, அவங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி இன்னெஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ட்ராட் இதெல்லாம் வந்து என்ன அதிகமாக வருது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசியில் நம்மகிட்ட மோசமான லெவலில் இருக்குது. ஸோ மார்க்கெட் லெவல்லையும் நம்ம டிப்ரெஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மிங் செக்டாரில் வந்து என்னென்னா
ஆல்ரெடி டிப்ரெஸ்டு இதில் இருக்குது. இதே நான் ஃபார்மிங் கிளாஸஸ் லைக் மிடில் கிளாஸஸ்க்கு வந்து டைரக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்குறது ஓகே. பட் என்னென்னா இந்த அமௌண்ட் வந்து ஒன்லி யார் கொடுக்குறாங்கன்னா லேண்டட் இதுக்கு கொடுக்குறாங்க. லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா லேண்ட் இல்லாத பீப்புள் தான் அதையும் அதிகமாக டிப்ரைவ் ஆகிற பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லெஸ் பீப்புள் தான். அந்த லேண்ட்லெஸ் பீப்புளுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. செகண்ட், இதில் பிரச்சனை என்னென்னா 2 ஹெக்டேருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 0 to 1 ஹெக்டார் அப்படிங்கிற 1 ஹெக்டாருக்கு கீழே இருக்கவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸு, 1 to 2 ஹெக்டாருக்கு இருக்கவங்க மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து நிறையா பேர்கிட்ட பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலியில் லேண்ட் வந்து 5 ஏக்கர் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 5 ஏக்கரை பிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 3 பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போ லேண்ட் வந்து இன்னமும் வந்துன்னா லேண்ட் ஹோல்டிங் லெவல் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதர் ஸ்கீம்ஸ்லேயும் வந்து என்னென்னா பாதிப்பை ஏற்படுத்தி, ஏன்னா ஃபெர்டிலைசர் சப்சிடி நிறையா கொடுக்குறோம், அதுக்கடுத்து எம்எஸ்பி ப்ரொவைட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இதை மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்னா சீரியஸ் கன்சர்ன். ஸோ எக்கனாமிக் ரிஃபார்மில் வந்து என்னென்னா நான் ரீச் பீப்புளை வந்து என்னென்னா ரீச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னமும் கரெக்டான ஒரு இதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராங் ஆன் தி ரொஹிங்கியா அப்படிங்கிறது. ரொஹிங்கியா அப்படிங்கிறவங்க யாருன்னா மியான்மரில் இருக்கிற ஒரு ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் தான் ரொஹிங்கியா பீப்புள். வேர்ல்டுலேயே அதிக லெவலில் ப்ராசிக்யூட்டட் யாருன்னா இந்த ரொஹிங்கியா பீப்புள் தான். இவங்க பேசிக்கலியே முஸ்லீம் பீப்புள். இந்த முஸ்லீம் பீப்புள் வந்து என்னென்னா லீகலாகவும் மோரலாகவும் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கில் இருக்கிறாங்க. தே ஆர் டிபோர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா பிகாஸ் ஆஃப் தே ஆர் இல்லீகல் மைக்ரண்ட். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இந்தியன் கவர்மெண்ட் அதை அவங்கள டிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து எந்தெந்த இதில் வந்து ராங் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்கன்னா, ஒன்று இன்டர்நேஷ்னல் லாலையும் இது வந்து ராங்கு. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணது வந்து தவறான விஷயம். அதுக்கடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணது தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா குளோபல் ஃப்ரேம் ஒர்க் என்ன இருக்குது, அதில் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ குளோபல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இப்போ இந்த ரெஃப்யூஜி விஷயங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனர் அப்படி வந்து இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஒருத்தங்களை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிபோர்ட் பண்ணனாலோ இல்லாட்டி வேறு எதுனா பண்ணனாலோ அது வந்து என்னென்னா அந்த கன்வென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் யூஎனில் வந்து என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டேட்டஸ் டு ரெஃப்யூஜி கன்வென்ஷன் ஒன்று இருக்குது 1951. அண்ட் அதுக்கு ஏற்றாப்பில் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜி ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது 1967. இந்த 2 படி தான் வந்து என்னென்னா ஒரு ரெஃப்யூஜியை அவங்க கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு என்னென்னா மாற்ற முடியும். அது எந்த நேரத்தில் மாற்ற முடியும் அப்படின்னா ரெஃப்யூஜி அப்படிங்கிறவங்க இவங்க யார் எந்த நேரத்தில் மாற்ற முடியும் அப்படின்னா யாருக்கெல்லாம் அதாவது அவங்களுடைய ரேஸு, ரிலீஜியன், நேஷ்னாலிட்டி, மெம்பர்ஷிப் ஆஃப் பர்டிகுலர் பொலிட்டிக்கல் குரூப்பு அல்லது பொலிட்டிக்கல் ஒப்பீனியனால் யாரெல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணப்படுறாங்களோ அவங்களெல்லாம் அனுப்பக்கூடாது. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணலையோ அவங்க கண்ட்ரியோட விஷயம் வந்து நார்மல் ஆயிடுச்சோ அவங்கள வந்து டிபோர்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தங்களை அந்த கண்ட்ரிக்கு அனுப்பக்கூடாது ஆஸ் பர் யுஎன் ஹை கமிஷன் படி. பட் இந்தியா வந்து அந்த ரூலை மீறி இருக்காங்க. பட் இந்தியா வந்து ஈவன் 1951 கன்வென்ஷன் அண்ட் 1967 ப்ரோட்டோகால் இது ரெண்டுலேயுமே மெம்பர் கிடையாது. பட் இருந்தாலும் யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இந்த 2 ஆர்டிக்கல்லையும் இல்லாத மெம்பரும் இதில் வந்து பைண்டிங் தான். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுற விஷயம். ஸோ அதனால் வந்து என்னென்னா இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில ஆர்டிக்கல் லைக் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 14 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் ஏன்னா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து எந்த கண்ட்ரிலாம் ப்ராசிக்யூஷன் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் இவங்க அனுப்பக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ராசிக்யூஷனில் இருக்கிற கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு பீப்புள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கான எல்லா இதையும் சேஃப்டி மெஷர்ஸையும் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51 சொல்கிறாங்க என்னென்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை எல்லா கண்ட்ரியுமே வந்து என்ன ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51(c) வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த இன்டர்நேஷ்னல் லாஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க பாதுகாக்கணும். அதில் வந்து இவங்க வந்து அதில் இணைஞ்சு போகணும் அப்படிங்கிறதா 51(c) அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் லாஸ் அண்ட் டொமெஸ்டிக் லாஸை பொறுத்த வரைக்கும்
கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக பண்ண விஷயம் வந்து என்னது ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு டொமஸ்டிக் லாஸை பற்றி நமக்கு தெரியும். ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது இருக்குது. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா 2 பேருக்குமே, நம்மளுடைய இந்தியன்ஸுக்கும் பொருந்தும், ஃபாரினர்ஸ்க்கும் பொருந்தும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி பொருந்தும் போது நீங்கள் எப்படி ஒருத்தரை இந்தியன்லேருந்து வெளியே அனுப்பலாம்? ஏன்னா நம்ம வந்து என்னென்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 படி தான் இதை அனுப்புகிறோம். ஸோ ஆனால் இந்த ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து என்னென்னா இது கான்ஸ்டியூஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து என்னென்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் வயலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2019 இப்போ கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அதில் வந்து என்னென்னா 6 ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் 3 கண்ட்ரீஸ்லேருந்து உள்ளே வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். இது வந்து என்ன இந்தியன் கண்ட்ரியோட செக்யுலரிசம் அப்படிங்கிற ஒரு இதையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆர்டிக்கல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா இந்த டேஞ்சர் ஆஃப் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மைட் இன்சென்டிவைஸ் த ஸ்டேட் டு ஷிர்க் இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொவைடிங் பேசிக் என்டர்டைன்மெண்ட்ஸ் டு ஆல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெளியிடலை. பட் என்ன அது எக்கனாமிக் டைம்ஸில் வந்து அதோட ரிப்போர்ட் வந்து இல்லீகலாக வந்தப்போ அரௌண்ட் 45 இயர்ஸில் இந்த வட்டம் தான் அரௌண்ட் அதிகமாக 6.1% லெவலுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டஸ்ட்டாக படித்தோம். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னா இந்தியன் சோசியல் செக்டாரில் இருக்குது. இப்போ பீப்புள்ஸ்க்கு நிறையா வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து என்ன பென்ஷன் ஸ்கீமு அண்ட் 10% கோட்டா ஃபார் ப்ரொமோஷனு, அதுக்கடுத்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து லைக் 6,000 கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதர் சோஷியல் செக்டர்ஸ் ஸ்பெண்டிங்க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணுது. லைக் பிரைமரி ஹெல்த்து அண்ட் லேபர் லாஸை வந்து கார்பரேட்டுக்கு வந்து சாதகமாக பண்ணுறது, ப்ரைவேட்டைசேஷன், கான்ட்ராக்சுவலேஷன் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கு சாதகமாகவே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பூவரை வந்து என்னென்னா இன்னமும் டிப்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய ரியல் வேஜஸ் வந்து என்னென்னா இதனால் அஃபெக்ட் ஆகுது. ரியல் வேஜ்னால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, சம்பளம், அதெல்லாம் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் வேஜஸ் கம்மியாகும் போது இந்த வேஜை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், கம்மியாகிறத எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை எப்படி கம்மி பண்ணலாம், இதுதான் கவர்மெண்ட்டோட பாலிசியாக இருக்கணும். பட் என்னன்னா கவர்மெண்ட் வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரியான இது போகிறாங்க. இதனால் ஃபிஸ்கல் டெஃபிசிட் தான் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதர் ஸ்பெண்டிங்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதர் சோஷியல் செக்டரை வந்து ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிஎம் கிஷான் ஆதார் மஸ்ட் ஃபார் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ ஆதார் இந்த பிஎம் கிஷான் அந்த இதுக்காண்டி ஆதார் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும்னா ஆதார் வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்னென்னா மார்ச் எண்டில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆதார் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னு அப்படின்னா இதை யார் கொடுக்கணும்னா அந்த இதோட லேண்ட் ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ லேண்ட் வந்து என்னென்னா இப்போ February 1, 2019 அந்த நேரத்தில் லேண்டோட நேம் யார் பேரில் இருக்குதோ எவ்வளோ வச்சுருக்காங்களோ ஸோ அதுக்கேற்றாப்பில் தான் அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பிலிம்ஸில் பாயிண்ட்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவர் குழந்தைங்களுக்கு வந்து அந்த லேண்டு போகுதுன்னா அந்த இது வந்து அக்செப்டட், அதாவது சக்ஸஷன் வந்து அக்செப்டட். பட் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணால் அது வந்து அக்செப்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நெகட்டிவ் என்ன சொல்கிறாங்க, இதில் நெகட்டிவ் அதாவது கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இது பெரிய பிரச்சனை. ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் யாருக்குமே வந்து சிங்கிள் லேண்ட் ஹோல்டிங்லாம் கிடையாது. அங்கே கம்யூனிட்டி பேஸ்டு லேண்ட் ஹோல்டிங் தான் இருக்கும். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ கம்யூனிட்டி பேஸ்டு லேண்ட் ஹோல்டிங் தான் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, அவங்களுக்குன்னு தனியான ஒரு இதை எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன, சென்டர் அன்லைக்லி டு கோ இன் ஃபார் பிரசிடென்ஷியல் ரூல் இன் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிரசிடென்ஷியல் ரூல் எப்போ போடுவாங்கன்னா ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 365 இந்த 2 விஷயத்துலையும் போடுவாங்க. ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டியூஷனல் மெஷினரி அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஸ்டேட்டில் அப்போது போடுறது தான் ஆர்டிகல் 356. இதே ஆர்டிகல் 365 அப்படின்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டைரக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாட்டி ஆர்டிகல் 365 போடலாம். ஸோ ஆர்டிகல் 356 ஏன் போடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சிபிஐ லேட்டஸ்ட்டாக வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போய் நம்ம நேற்று நியூஸை பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால் போகும்போது அங்கே இருக்க போலீஸ் அவங்களை டீடைன் பண்ணி வெளியே கூட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம். இதில் வந்து என்னென்னா சிபிஐக்கு எல்லா உரிமையும் இருக்குது அங்கே போயிட்டு விசாரணை நடத்துறது. ஈவன் ஜென்ரல் கன்சென்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி இந்த ஸ்கேம் வந்து 2014 போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து ஜென்ரல் கன்சென்ட்டை இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. அதனால் 2014 இவங்க வந்து இந்த கேஸ் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த கேஸை யார் அவங்க கையில் கொடுத்துருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி இருக்கப்போ எதுக்கு வந்து மம்தா பானர்ஜி அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு அஜிடேஷனை கொண்டு போகிறாங்க? இது வந்து என்ன நம்ம கான்ஸ்டியூஷனல் மிஷினரிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே வந்து மேபி ஆர்டிகல் 356 கூட எனாக்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் மே ரிலாக்ஸ் ஏஞ்சல் டேக்ஸ் நார்ம்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் செட்டப் பேனல். நீங்கள் இந்த ஏஞ்சல் டேக்ஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அன்லிஸ்டட் கம்பெனி. அன்லிஸ்டட் இதில் கொடுத்துருக்காங்க. அன்லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா என்னென்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸ் வந்து போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்லிஸ்டட் கம்பெனினா அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஷேர்ஸை வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு விற்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்ட்னர்ஸ்க்கு விற்கும்போது அந்த ஷேரோட வேல்யூ ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ரூபா தான் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை 120 ரூபாய்க்கா விற்பாங்க. அப்போ 20 ரூபா எக்ஸ்ட்ரா வருதா, அவங்களுக்கு கேபிட்டல் வந்து சும்மா சொல்கிறேன் ஒரு 1000 ரூபா கேபிட்டல் வேணும். ஓகேவா, அவங்க வந்து என்ன 10 பேருக்கு 100 ரூபாயாக கொடுத்தா அந்த 1000 ரூபா கேபிட்டல் வந்துடும். இவங்க 100 ரூபா கொடுக்காம 10 பேருக்கு 120 ரூபான்னு கொடுப்பாங்க. அப்போ 200 ரூபா எக்ஸ்ட்ரா வருதா, 1200 வந்துடும். 120 ரூபான்னு கொடுத்தா 1200 வந்துடும். அப்போ 200 ரூபா கேபிட்டல் எக்ஸ்ட்ரா வருதா. இந்த 200 ரூபாய்க்கு போடுறது டேக்ஸ், இந்த 200 ரூபாய்க்கு இந்த 200 ரூபாயை அவங்களுடைய இன்கமாக நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் டேக்ஸ் போடுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஏஞ்சல் டேக்ஸ். அந்த 200 ரூபாய்க்கு போடுற டேக்ஸ் பேர் தான் ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏஞ்சல் டேக்ஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஏஞ்சல் டேக்ஸ் போடும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இவங்களுடைய ஷேரோட அந்த ப்ரீமியம், அந்த ஷேர் ப்ரீமியம் அப்படின்னா எப்போவுமே ஃபேஸ் வேல்யூ அந்த ஷேரோட ஒரிஜினல் வேல்யூவோட அதிகமாக கொடுக்குறது. அது எதுக்காண்டினா கேபிட்டல் அதிகமாக இன்ஃப்யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற இதோட அந்த ப்ரொடக்ஷன் லெவல் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேபிட்டலுக்கு வந்து நீங்கள் அதிகமான ஒரு டேக்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ப்ராப்ளம், எங்களுக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போக முடியாது, இதனால் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து என்னென்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சொல்ல வருது. இதில் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் அப்படின்னா யார், இந்த ஸ்டார்ட் அப்னா யார் அப்படின்னா ஏஞ்சல் இன்வெஸ்டருங்க யாருக்கு காசு கொடுக்குறவங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்கு காசு கொடுக்குறவங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு தனியார் இதாகவும் இருக்கலாம். ஓகே, அவங்க தான் ஏஞ்சல்ஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறவங்க மொத்தம் 3 ஆக்டு கீழே அவங்கள பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். என்னென்னா கம்பெனி ஆக்ட் 2013, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஆர்டிகல் 132, அதுக்கடுத்து லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 2008. இந்த 3 ஆக்டில் ஏதாவது ஒரு ஆக்டில் வந்து என்னென்னா அவங்கள நேம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா தே ஆர் கால்டு ஸ்டார்ட் அப்ஸ். அந்த ஸ்டார்ட் அப் அதுவும் அவங்களுக்கு இன்னொரு க்ரைட்டீரியா என்னென்னா 25 கோடிக்கு கீழே தான் அவங்களுடைய டோட்டல் இதுவும் இருக்கணும் அப்படிங்கிறதும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பித்து 7 வருஷம் தான் இருந்திருக்கணும். அதை வந்து இப்போ 10 வருஷமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா இவங்க கவர்மெண்ட் ஏன் இதை பண்ண முடியாது அப்படின்றாங்கன்னா சில ஸ்டார்ட் அப்பை வந்து சும்மா நேம் ஷேக்கு ஆரம்பிச்சு, அதாவது மணி லாண்ட்ரிங்காண்டி ஷெல் கம்பெனியாக வந்து அதை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து என்னென்னா நீங்கள் அதிகமான கேபிட்டலை இஷ்யூ பண்ணி வாங்கும்போது அந்த மாதிரியான டேக்ஸை வந்து நாங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இதை வந்து அதாவது ஷெல் கம்பெனிஸை தடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஷெல் கம்பெனியை தடுக்கணும்னா நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸ் டீட்டெயிலை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேளுங்க, 2 இயர்ஸ் மந்த்லி கேளுங்க. அதுக்கடுத்து எம்ப்ளாயீஸ் லைக் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து மந்த்லி செலவு பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷெல் கம்பெனிஸ் வந்து அழிஞ்சிரும். நாங்கள் வந்து ஒரிஜினல் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து இருப்போம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரியான ஏஞ்சல் டேக்ஸ்லேருந்து விடுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஏப்ரல் டிசம்பர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அட் 112.4% இன் பட்ஜெட் டார்கெட். பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு
அரௌண்ட் 6.24 lakh crore வந்து என்னென்னா பட்ஜெட்டில் வந்து டெஃபிசிட்டுக்கு இவங்க பண்ணாங்க. பட் என்னென்னா எவ்வளோ ஆச்சுன்னா அரௌண்ட் 7.01 lakh crore கிட்ட வந்துன்னா நமக்கு டெஃபிசிட் ஆயிடுச்சு. அதாவது 112.4% கிட்ட டெஃபிசிட் ஆயிடுச்சு. அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே இதில் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் நிறையா வந்து அந்த ஸ்கீம்ஸ்காண்டி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதனால் வந்து நம்மளுடைய FRPM ஆக்ட் படி 3.1% அண்ட் 3% கிட்ட கொண்டு வரணும். பட் கவர்மெண்ட் என்னென்னா எங்களால் 3.4% தான் நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.